வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாரும் வந்து ஃபில்டர் காஃபி எப்படி போடணும்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து கமலா மாமியாத்துக்கு தான் வந்திருக்கேன். மாமி வந்து எனக்கு இப்போ ஃபில்டர் காஃபி போட்டு தர போறா. அதனால மாமி டிகாஷன் எப்படி போடுறதுன்னு காமிக்க போறா. மாமி நீ சொல்றத கரெக்டாக அளவோட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பண்ணீங்கன்னா டிகாஷன் அந்த ஃபில்டர் காஃபி சூப்பராக வரும். மாமி ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே மாமி உங்களுக்கு. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லிட்டு போடுங்க மாமி. இந்த இதை 2 ஸ்பூன் பொடி போட்டு கொஞ்சம் விரலால் கொஞ்சம் அமுக்கி விடணும். ஏன்னா அப்படியே விழுந்துடும். அதனால் விரலால் அமுக்கி விட்டுட்டு கொடை இருந்தால் போடலாம். கொடை இல்லை, அதனால் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய எடுத்து தரேங்க மாமி. ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இந்த ஸ்பூன் ஓகேவா? ஓகே. இந்த ஸ்பூன் வச்சு இந்த ஸ்பூன் மேலே ஜலத்தை விடணும் மெதுவாக. அது மேலே ஸ்ட்ரெயிட்டாக விடக்கூடாது இல்லையா மாமி? பொடி மேலே விடக்கூடாது. நிறையா பொடி போட்டாலும் கூட அந்த பொடி மேலே வைக்க விடக்கூடாது. கொடை இருந்தால் போடலாம். கொடை கொடை இல்லாததுனால கொடை இல்லாததுனால ஸ்பூன் மேலே வெந்நீர் கையெடுத்து ஜலத்தை விடணும். சரி, மெதுவாக விடணும். இந்த ஸ்பூன் மேலே விடுங்க, பாருங்க தெரியும். போகிறோம். இது ஒருத்தருக்கு தாராளமாக வரும். ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மெல்ல இறங்கும்ல மாமி? மெதுவாக நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் இறங்கிடும். 2 நிமிஷத்தில் இறங்கிடும். வந்து மூடி வச்சுடலாமா? மூடி வச்சுடலாம். ஸ்பூனை எடுக்கக்கூடாது. தண்ணி ஸ்பூன் எடுக்கக்கூடாது. ஆமாம், நிறைய பொடி போட்டு ஃபுல்லாக தண்ணி குத்தினா அதை எடுக்கலாம். நீங்கள் இதில் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேலா? ஆமாம், 2 ஸ்பூன். மாமி சொன்ன மாதிரி இதில் 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுன்ட்டு அதை வந்து ஃபில்டரில் வந்து அமுக்கி விட்டுக்கணும். விரலால் நல்லா அமுத்தி விட்டுருவோம். விரலால் நல்லா அமுக்கி விட்டுன்ட்டு அதுக்கப்புறமா அதில் குடம் ஒன்று இருக்கும் வச்சிருப்பா எல்லாரும் இல்லை மாமி? அது இப்போ இல்லாதனால நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சுட்டு அது மேலே தண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பொடி இறங்காமல் டிகாஷன் மட்டும் அழகாக இறங்கி வரும். கரெக்டாக 2 ஸ்பூனுக்கு தாராளமாக ஒருத்தர் சாப்பிடலாம். ஓகே, ஒருத்தருக்கு மேலேயே இருக்கும். 2 பேர் சாப்பிடலாம்னா 3 ஸ்பூன் போட்டோம். இப்போ இதை அளவு சொல்லுங்க மாமி. நீங்கள் உங்கள் ஆத்துக்கு அரைக்கிறது நல்ல வாசனையாக இருக்குது. காஃபி பொடி நல்ல வாசனையாக இருக்குது. பிளான்டேஷன் ஏ 1/4 கிலோ, டீபரி 1/4 கிலோ. அதை நல்லா கிரைண்ட் பண்ணச்சு. அவள் வந்து 50 கிராம் சிக்கிரி அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பா. அதனால நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அது பக்கத்துலயே வந்து விநாயகம் காஃபின்னு இருக்கு பக்கத்து தெருவில். அதுலேருந்து நாங்கள் தான் அங்கே தான் வாங்குற வழக்கம். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஓகே, சிக்கிரி வந்து திக்னஸ்க்காக தான் போடுறது இல்லை மாமி? போடுறது, வாசனையும் வரும். நல்லா நீ சிக்கிரி வேணுங்கிறவா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் அந்த பிளான்டேஷனையும் கூட போட்டால் ஸ்ட்ராங்காக வரும். இன்னொரு ஸ்பூன் சிக்கிரி இல்லைன்னா ஓகே. சிக்கிரி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. சிக்கிரி போட்டேன்னா 2 ஸ்பூன் போட்டா போதும் ஒருத்தருக்கு இல்லையா மாமி? வேணுங்கிறவா சிக்கிரி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பிளான்டேஷனே அப்புறம் ஃபீப்ரி. இது 1/4 கிலோ, இது 1/4 கிலோ, 50 கிராம் சிக்கிரி வேணும்னா அவ்வளோதான். இதான் அளவு. நாங்க பாலில் ஜலம் விடாத நல்லா திக்கா காய்ச்சி ஜலம் விடாத காய்ச்சனா ரொம்ப நல்லா. டிகாஷன் இறங்கின உடனே நம்ம வந்து காஃபியும் போடுவோம். பால் வச்சிருவோம், பால் இருக்கு போட்டா போச்சு, என்ன பிரமாதம். பால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பங்க காய்ச்சி போட்டால் தான் வந்து காஃபி நல்லாயிருக்கும். நீங்கள் பழைய பாலில் போட்டேன்னா காஃபி நல்லா இருக்காது. ஆமாம், பாருங்க ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து பால் காய்ச்சிரும். பாலில் வந்து தண்ணி விடாமல் காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 பேருக்கு போட போகிறோம். அதனால நம்ம ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு போவோம் மாமி. ஒரு டம்ளர் இருக்கும். ஒரு டம்ளர் பால் எடுத்து காய்ச்சிருக்கோம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாமா? இதை எடுத்து பார்க்கலாமா? இப்போது டிகாக்ஷன் இது வருமா? இது பாருங்க, ஸ்ட்ராங்காக இருக்கு. பாருங்க இறங்கிட்டு இருக்கு. இப்போ தான் பாருங்க அவ்வளோ இறங்கிடுது இல்லை மாமி? இல்லை இது ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருந்தேன். இறங்கிட்டு ஸ்ட்ராங்காக இறங்கிட்டு. பாருங்க இருட்டில் தெரியல. இந்த பாருங்க நான் திறந்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா சொட்டின்னு இருக்குது, தெரியறதா? ஒரு ட்ராப்பா அந்த பொடி இல்லாமல் வெறும் டிகாஷன் மட்டும் நல்லா இறங்குறது. ஆமாம், இது கரண்டி இன்னும் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கிட்டு. ஆமாம், நல்ல வாசனையாக இருக்கும் மாமி காஃபி பொடியும். இந்த அளவு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
டிகாஷனில் சக்கரை போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிகாஷன்ல ஒரு ஸ்பூன் போடவா மாமி? 2 ஸ்பூன் போடு. டிகாஷன்ல தான் வந்து பால் மிக்ஸ் பண்ணோம் இல்ல மாமி? அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்தது நம்ம பாலை விடலாம். ஏன்னா இல்லாட்டா பாலை விட்டா அதுக்கப்புறம் டிகாஷன் போறாது அப்படிலாம் போயிடும். அதனால டிகாஷன் தகுந்தது பால் விடணும். பாட்டா அளவா இருக்கும். கரெக்டா இருக்கும். ஓகே. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு காஃபி. 2 பேர் சாப்பிடலாம். சின்ன டம்ளர் இன்னொன்று எடுத்துப்பா. இருக்கு பாரு. சரியா? இந்த காஃபி ஆற்றி காமிக்கிறேன் பாரு. கலர் நல்ல கலராக இருக்கும். இந்த பாருங்க காஃபி கலர் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் ஃப்ளேவர். வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். பால் ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் பால்ல வந்து தண்ணி விடாம நல்லா காய்ச்சிக்கணும். அதே மாதிரி டிகாஷன்ல தான் வந்து பால் மிக்ஸ் பண்ணணும். அதிலே சர்க்கரையும் போட்டுட்டு அப்புறமா தான் மிக்ஸ் பண்ணணும். ஆமா. அப்பதான் வந்து நமக்கு அளவு சரியா வரும். அளவு சரியா வரும். டேஸ்டும் வரும். டேஸ்டும் அப்படிதான் வரும். 2 பேருக்கு வந்துடுது பாருக்கா. சக்கரை வேணா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதும் மம்மி சக்கரை. இந்தா சாப்பிட்டு பாரு. ஃப்ளேவர் கலர் எல்லாமே நல்லா இருக்கு. வாசனையா இருக்கு மாமி. எப்படி இருக்கு பார்த்தியா? ஃப்ளேவரும் இருக்கணும், கலரும் நல்லா இருக்கணும். செம்மையா இருக்கு மாமி. சூப்பரா இருக்கு. காஃபி ரொம்ப 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 நல்லா டேஸ்டா வந்திருக்கு. நீங்க மாமி சொன்ன மாதிரி டிகாஷன் வந்து கரெக்டா அந்த கொடை இல்லைன்னா அந்த ஸ்பூன் வச்சு அந்த டிகாஷன் தண்ணி விடுறது ரொம்ப முக்கியம். சில சமயம் முக்காவாசி ஃபில்டர்ல கூட இருக்கும். இல்ல மாமி இல்ல சில பேர் சொல்றா டக்குன்னு தண்ணி அப்படியே இறங்கிடுறதுங்கிற விடக்கூடாது. அது வந்து ரெண்டாவது பொடி வந்து குறவரன்னு அரைக்கப்படாதுமா. அது ஒரு முக்கியம். ரொம்ப குறவரன்னு அரைச்சா அப்படியே தண்ணி விட்டா கூடாது இறங்கிடும். அது மாதிரி கொஞ்சம் நைஸா இருக்கணும். ஓகே பொடி நைஸா இருக்கணும். தண்ணி ஆயிடுறதுங்கறா இல்லனா டக்குன்னு ஃபாஸ்டா இறங்கிடுறது அப்படிங்கறா. அதுதான் பொடி வந்து குறவரன்னு இருக்கக்கூடாது. ஓகே கொஞ்சம் நைஸா தான் இருக்கணும். அதை நல்லா அமைக்கி வச்சுட்டு ஸ்பூனை போட்டு கொஞ்சம் பொறுமையா ஜலம் விட்டாக்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாலும் நல்லா திக்கா விடணும். அதெல்லாம் இருக்கு. பால் தண்ணியா விடுவா அதெல்லாமும் இருக்கு. சரி நல்ல இதே மாதிரி பால்ல ஜலம் விடக்கூடாது. திக்கா இருக்கணும். பாலும் திக்கா அந்த டிகாஷனும் நல்லா இருந்ததுன்னா 1/2 டம்ளர் சாப்பிட்டாலும் நல்லா ஃப்ளேவரா நல்லா இருக்கும். ஓகே மாமி சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபில்டர் காஃபி போட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. காஃபி குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த காலங்காத்தால எழுந்தோடனே ஃபில்டர் காஃபி சூப்பரா இருக்கு மாமி. எல்லாருக்குமே வந்து உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். இன்னைக்கு உமன்ஸ் டே அப்படிங்கிறதுனால தான் முதல்ல மாமியாத்துக்கு வந்து நான் மாமி விஷ் பண்ணிட்டு மாமிக்கு எடுக்கணும்னே நான் வந்தேன் இன்னைக்கு ஸ்பெஷலா மாமிக்காகவே. உங்களுக்காகவே வந்தேன் மாமி நான். ஆமா தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்ன எப்படி வாழ்த்து தரணும்? இப்போ மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். மகளிர் தினம் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய காஃபி எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல மாமி எல்லாரும் வடாம் போடுறது அந்த கருவடாலாம் நம்ம போடுவோம் இல்லையா, அது அளவு எல்லாமே கேட்டிருக்கா. ஊர்கால இருந்து எல்லாமே நீங்க உங்களுக்கு எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க, நம்ம வந்து எல்லாமே போட்டு காமிச்சிடலாம். ஸோ எல்லாருமே வந்து ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க அடுத்த ரெசிபியில சந்திக்கிறோம்.